சந்தோஷ். செல்வி, என்ன? என்ன மன்னிச்சிரு செல்வி. எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சில நேரத்துல புருஷனும் பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுதான் ஆகணும். நான் அதை செய்யாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். சந்தோஷ், நீ என்ன சொல்ற? ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் இதை பற்றி அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். சரி. குக்கர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இதோ வரேன். ஏய், சந்தோஷ் ஆஃபீஸ் கிளம்பிட்டான் போல இருக்கு. இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ படுத்துக்கோ. சந்தோஷ், என்ன சந்தோஷ் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா? என்ன விஷயம்? நீ ஒரு 8 வந்து மாயாவை பார்த்துட்டு போயிடு சந்தோஷ். அவளுக்கு உடம்பு இன்னும் முழுசா குணமாவல, படுத்த படுக்கையாவே இருக்கா. மாயா, மாயா, மாயா. சந்தோஷ், உடம்பு இப்போ பரவாயில்லையா? இல்ல சந்தோஷ், அப்படியே தான் இருக்கு. சந்தோஷ், ஒன்று, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக தப்பான டாக்டர்கிட்ட போய் தேவையில்லாமல் பணத்தை அழிச்சிருக்கணும். இல்லை, டாக்டர் சொல்லி கொடுத்தபடி உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கணும். சந்தோஷ், சாயந்தரம் வரும்போது நீ செவன்னு மாதுளை பழம் வாங்கிட்டு வரியா? மாயாக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும். மாயாவை பாரு, ஒரு நாள்லயே உரு தெரியாம ஆயிட்டா. சந்தோஷ், நான் சொல்றேன் தப்பான்னு நினைக்காத. இன்னொரு தடவை எங்க கிட்ட தேவையில்லாம வம்பு இழுக்க வேணான்னு செல்வி கிட்ட சொல்லி வை சந்தோஷ். இத நான் ஏன் சொல்றேன்னா, மாயா இன்னொரு தடவை டென்ஷன் ஆனா அவ மூளையில போற நரம்பு வெடிச்சிருமா. அப்புறம் அவ முழுசா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு, அவளை இழக்க நான் தயாரா இல்லை. இதை பாருங்க ஆண்டி, நீங்க இனிமே செல்வியை பத்தி குறை சொல்லாதீங்க. ஏன் சந்தோஷ் இப்படி சொல்ற? செல்விய பத்தி பேசினா நீ ஏன் கோவப்படுற? எனக்கு உடம்பு முடியாம போனதுக்கு காரணமே அவதானு. மாயா, எப்பவுமே உடம்பு முடியலன்னு படுத்துட்டே இருக்காத. எந்திரிச்சு போய் வேலையை பாரு. சந்தோஷ், என் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா நான் ஏன் படுத்துட்டு இருக்க போறேன்? என்னால எழுந்திருக்கவே முடியல சந்தோஷ். மாயா, ஏன்ட்ட நீ போய் சொல்லாத. சந்தோஷ், நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு உண்மையிலேயே உடம்பு முடியல. இப்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லாத. உனக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையா? பாத்தியாமா, எதுக்காகவாமா டாக்டர் சொன்ன விஷயத்த வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தோம்? எல்லாமே போச்சுமா, போச்சு. இப்ப எதுக்கு அழுகுற? நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது. நீ என் விஷயத்த கேட்டா தாங்க மாட்டேன்னு நான் எவ்வளவு நாளைக்கு என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறது? என்ன விஷயம்? மாயா, அது சொல்லாதடி. அது சொல்லிட்டா சந்தோஷால தாங்க முடியாது. மாயா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லுன்றேன்ல, சொல்லு. சந்தோஷ், அது வந்து சந்தோஷ், எனக்கு பிரெயின் டியூமர். நான் என் வாழ்நாள எண்ணிட்டு இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட். எப்ப வேணும்னாலும் என் உயிர் போயிடும்.
நான் உயிரோட இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னையே சுத்தி சுத்தி வர. இதுக்கு மேல என் நிலைமை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சந்தோஷ். ஐயோ சந்தோஷ். ஆண்டி பேசாதீங்க, நான் கொலவெறியில இருக்கேன். சந்தோஷ் எதுக்கு என்ன அடிச்ச? உனக்கு பிரெயின் டியூமர் எந்த போலி டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கினியோ அந்த போலி டாக்டர் இப்ப ஜெயில்ல இருக்கா. அவன் போலி டாக்டர்னு எனக்கு எப்படி தெரியும் சந்தோஷ்? அவங்க சொன்னதை வச்சுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஏய், உனக்கு உண்மையாவே பிரெயின் டியூமரா? ஆமா சந்தோஷ், எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி மூக்குல இருந்து ரத்தம் வருது, உடனே மயக்கமும் வருது. எனக்கு உண்மையிலேயே பிரெயின் டியூமர் தான் சந்தோஷ். வாடி. ஐயோ, சந்தோஷ். மாயா, ஐயோ மாயா, மாயா, மாயா. சீ, திரும்ப திரும்ப போய் சொல்றியே. சந்தோஷ், ஒரு பொம்பளை பொண்ண கை நீட்டி அடிக்கிறீ, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க காட்டின அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்கள மாதிரி நன்றி கெட்டவங்கள நான் என் கூட வச்சுக்க மாட்டேன். வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? செல்வி, நீ சொல்லும் போதெல்லாம் உன் பேச்ச நான் கேட்கல. இவங்க எவ்வளவு கொடூரமானவங்கன்னு நான் இப்பதான் உணர்ந்தேன். இவ என்கிட்ட அவளுக்கு பிரெயின் டியூமர்னு நாடகமாடி என்ன முட்டாளாக்கிட்ட. சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையா இரு. அவ தெரியாம ஏதாவது செஞ்சிருப்பா. எனக்காக இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு விட்டுரு. செல்வி, நீ சுமாரு. இவளை ஏற்கனவே மன்னிச்சு விட்டதுனாலதான் இவ இன்னைக்கு நம்ம கழுத்தையே பிடிச்சிட்டா. இவளை இனிமே மன்னிக்கவே கூடாது. ஏய், வீட்டை விட்டு வெளியே போடி, வெளியே போங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சந்தோஷ், இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விட்டுரு. அமைதியா இரு செல்வி. சந்தோஷ், உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. ஏற்கனவே ஒரு முறை எங்களை வீட்டை விட்டு துரத்திட்ட, மறுபடியும் நீயே வந்து எங்களை கூப்பிட்ட, திருப்பியும் நீயே துரத்துறியா? இதுக்கு மேல அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். இனி நீங்க யாரோ நான் யாரோ. சந்தோஷ், இதுதான் உன்னோட பதிலா? இல்ல, இதான் என்னோட முடிவு. மாமா, மாயா. சந்தோஷ். செல்வி, சந்தோஷ், சந்தோஷ். என்ன செல்வி? சந்தோஷ், என்ன ஆசீர்வாதம் பண்ண. ஏய் செல்வி, என்னது? எந்திரி. என்னது புது பழக்கம்? இன்னைக்கு என்ன நாள்னு கரெக்டா சொல்லு பாப்போம். இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இல்ல. உங்க அம்மாவோட பர்த்டேவா? இல்ல. அப்போ அஸ்வந்தோட பர்த்டே? இல்ல சந்தோஷ். அப்போ இன்னைக்கு என்ன நாள் செல்வி? நம்ம கல்யாண நாள். சாரி செல்வி, நிறைய ப்ரெஷர் இருந்தனால கல்யாண நாளே மறந்து போச்சு. ஐம் சாரி செல்வி. பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பிளான்ஸ்? இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், அதான் பிளான். சரியா? அதுக்கு என்ன, தாராளமா செஞ்சிடலாம். கண்டிஷன் நம்பர் 1, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக கூடாது. ஓகே. கண்டிஷன் நம்பர் 2, இன்னைக்கு நான் சொல்ற ட்ரெஸ் தான் நீ போடணும். ஓகே.
கண்டிஷன் நம்பர் 3. இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை தான் நீ சாப்பிடணும். உன் சமையல சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நீ ஸ்பெஷல் என்ன செய்ய போற? இன்னைக்கு நிறைய காய்கறி போட்டு சாம்பார், வத்த குழம்பு, உனக்கு பிடிச்ச உளுந்த வடை, வாழைத்தண்டு பொரியல், மிளகு ரசம், பச்சை பருப்பு பாயசம், இது எல்லாமே செய்ய போறேன். ஆ, செல்வி செல்வி செல்வி, நீ சொல்றத கேட்கும் போதே சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா நீ இதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சேன்னு வையேன், இன்னைக்கு ஹாஃப் டே போயிடும். அப்புறம் நீ டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் எப்படி நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறது? நீ அதுக்கு வரமாட்டியே. ஆ, அதனால நீ இன்னைக்கு சமைக்க வேண்டாம், நம்ம வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற சந்தோஷ்? இன்னைக்கு ஒரு நாளாவது ஒர்க் ப்ரெஷர் இல்லாம கூலாரு நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம 2 பேரும் கோவிலுக்கு போலாமா? அதுக்கு என்ன, போலாம். நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. பெட் காஃபி? இன்னைக்கு பெட் காஃபி எல்லாம் கிடையாது. நீ முதல்ல பிரஷ் பண்ணிட்டு சீக்கிரம் குளிச்சிட்டு வா. இன்னைக்கு காலையில நம்ம தெருவுல திருப்பதி கொடை வந்துச்சு. அவங்க பெருமாளோட தீர்த்தம் தந்தாங்க. பெருமாளோட தீர்த்தம் ரொம்ப விசேஷம். நீ பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தீர்த்தத்தை குடி. ம்? நமக்கு வெட்டிங் டேன்னு அஸ்வந்த் கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அவன் இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவான். அவன் காலையிலேயே டியூஷனுக்கு போயிட்டான், அங்கிருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்போ நமக்கு இன்னைக்கு 3 மணி வரைக்கும் பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வெட்டிங் டேன்னு உனக்கு தெரியுமா? அது அது வந்து சந்தோஷ், தெரியலன்னு கூட சொல்லிடு. ஆனா தப்பா மட்டும் சொல்லிடாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 7th anniversary கரெக்டா? கரெக்ட். கப்பிள்ஸ்க்குலாம் 7th anniversary ரொம்ப ஸ்பெஷல். அப்படியா? ஏன், அது உனக்கு தெரியாதா? ம்ஹும். எனக்கு தெரியாதே. உனக்கு நிஜமாவே தெரியாது? நிஜமாவே எனக்கு தெரியாது. இங்க வா, பக்கத்துல வாயேன். சீ, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு சந்தேகமா இருந்தா கூகுள்ல போய் 7th anniversary டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாரு. அப்போ உனக்கே தெரியும். ஆமா, இதெல்லாம் நீ எப்ப சர்ச் பண்ண? உனக்கு தான் டைமே கிடையாதே. செல்வி, நான் என்ன ஆஃபீஸ் போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்? கூகுள், யூடியூப்னு ஃபேஸ்புக் டைம் ஸ்பெண்ட் பண்றதா என்னோட வேலையே. அட பாவி, நீ எப்ப பார்த்தாலும் லேப்டாப் முன்னாடி உட்காந்து லேப்டாப்பையே பார்த்துட்டு இருப்பியே, அப்ப நீ ஒர்க் பண்ணலையா? நீ ஒர்க் பண்றேன்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த மாதிரி நெட்ல படம் தான் பார்த்துட்டு இருந்தியா? வேலைக்கு தான் அவ்வளோ பேர் வச்சிருக்கோம்ல, அப்புறம் நாம ஏன் ஒர்க் பண்ணணும்? அப்பதான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 hours நான் நெட்ல ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன், எனக்கு தூக்கமே வராது. சரி, உனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏய், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லையா உனக்கு? இன்னைக்கு ஈவினிங்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபேஸ்புக்கில் எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அதை பார்க்காத வரைக்கும் நல்லதுதான். ஏய், இல்லை இல்லை, என் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர டெரர் பாய்ஸாக இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். எனக்கு என் சந்தோஷ் மேல நம்பிக்கை இருக்கு. சரி, ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீ ப்ரோக்ராம் சொல்லிட்ட. ஆஃப்டர்நூனுக்கு மேலே உள்ள ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு நம்ம மூவிக்கு போகிறோம். மூவிக்கா? ஆமாம், மகளிர் மட்டும் படத்துக்கு போகலாம். படம் சூப்பராக இருக்காமா? ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீ, நான், அஸ்வந்த், அம்மா 4 பேரும் போகலாம். அம்மாவா? ஆமா, மெயினாக அம்மா தானே அந்த படத்தை பார்க்கணும். அவங்க ஏஜ் குரூப்புக்காக தானே அந்த படமே எடுத்திருக்காங்க. சரி, நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். செல்வி, இங்க வாயேன். என்ன சந்தோஷ்? சந்தோஷ், இங்க பாரு. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா. செல்வி, போ, ப்ளீஸ். போ சொல்றேன்ல. போ சந்தோஷ், போ. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? என்ன இந்த கெதிக்கு ஆளாக்கணும்னு சும்மாவே விட மாட்டேன். என்னடி சொல்ற மாயா? அவனை போய் நான் சந்தோஷ் சந்தோஷ் உயிரா நினைச்சு ஊறிக்கிட்டு இருந்தேன். என்னைய அவன் அசிங்கப்படுத்திட்டான்ல. அவன் என் மேல அன்பு காட்டலன்றதுனால தானே நான் பிரெயின் டியூமர்னு போய் சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் புரிஞ்சுக்கவே இல்ல.
என் காதல உணராம அவன் என்ன கலங்கப்படுத்திட்டான். விடுமாயா, உன்னோட அன்பையும் காதலையும் அவனுக்கு உணர தெரியல. அப்படிப்பட்டவனோட நீ இத்தனை வருஷம் வாழ்ந்ததே வேஸ்ட். இனி அப்படிப்பட்டவன் உன் லைஃப்ல இல்லைன்னு நினைச்சு அவனை தூக்கி போடுமாயா. அவனை என் மனசுல இருந்து நான் எப்பவோ தூக்கி போட்டேன். அவன் என்ன அவமானப்படுத்தினதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விடவே மாட்டேன். மாயா, நமக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத பிரச்சனை? வேணாண்டி. நீ கொஞ்சம் வாய மூடு. அவன் என்ன செல்வி எதிர்க்கியே என்ன அவ்வளவு அவமானப்படுத்தி திட்டுனான். அவனை சும்மா விட சொல்றியா? நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நான் அடிப்பட்ட பாம்பு. அவனை கொத்தி கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, இவன் என்னென்னோ பேசுறாளே, இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கே. மாயா, நம்ம ஒருத்தங்க மேல அன்பு காட்டியும் அவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அந்த அன்பை அப்பவே தூக்கி எறிஞ்சிடணும்டி. அதை விடாம சந்தோஷ துரத்தி துரத்தி காதலிச்சது உன்னோட தப்பு. கரெக்டா சொல்றா. அவன் தான் ஆரம்பத்திலே பிடிக்கலன்னு உன்ன சொல்லிட்டு இருந்தால, அப்பவே அவனை விட்டு தொலைய வேண்டியதானே. தேவையில்லாம நீதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த. நான் பண்ண தப்பு அதுதாண்டி. அவன் மாயாவ எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்திட்டாங்க. இனி நான் அரக்கியா மாறி அவங்க ஆணவத்தை அடக்காம நான் விட மாட்டேன். என்னடி முடிவு பண்ண? அவனை எப்படியாவது என் கால்ல விழ வைக்கணும். மாயா, அது எப்படி முடியும்? அவன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ஆனா இப்போ நம்ம கையில எதுவுமே இல்லையேடி. நினைச்சத சாதிக்கிற துணிச்சல் என்கிட்ட இருக்கு. இது போதும் அவனை பழி வாங்குறதுக்கு. மாயாவை ஏண்டா இப்படி துரத்தணும்னு அவன் நினைச்சு நொந்து நொந்து சாகணும். அவன் ஏண்டி நொந்து நொந்து சாவ போறான்? இன்னைக்கு அவனோட கல்யாண நாள். நீங்க தனியா புலம்பிட்டு இருக்க. ஆனா அவன் அந்த செல்வி கூட நல்லா கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். இத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னது? இன்னைக்கு அவனோட கல்யாண நாளா? ஆ, என்ன சந்தோஷ், கல்யாண நாளா? அத நான் கருமாதி நாளா மாத்தி காட்டேன்.